அதாவது இப்படி வச்சுக்கோங்க, எந்த இலவசத்தையும் இப்போ எதுக்குற இடத்துல நாங்கள் இல்லை. ஜனங்க பாவம் கஷ்டப்பட்டு வாங்குற இடத்துக்கு இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகே, சலுகைகளை பெறும். சலுகைகளை பெற்றுத்தான் வாழணும், சலுகைகள் கொடுத்தா நம்ம வாங்கிக்கலாங்கிற இடத்துக்குள்ளார ஜனங்களுடைய மென்டாலிட்டியை குறைச்சிட்டாங்க. இப்போ எங்களுடைய ஐடியா என்னென்னா, டெஃபினட்டாக ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அதிகப்படுத்திடுவோம். இப்போ சார் சொன்னாங்களா, ஒரு வீட்லேயும் பைக்கு நிற்கணும், கார் நிற்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு, லட்சியம், எதிர்பார்ப்பு. அப்போது நாங்கள் அந்தளவுக்கு அவங்களுக்கு என்விரான்மெண்ட்டை கொடுத்து, வேலைவாய்ப்பை கொடுத்து, உழைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து, அவங்கள வந்து உழைக்க பழக்கி, இன்னும் சம்பாதிக்க பழக்கி, ஒவ்வொரு குடும்பமும் 50,000 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் கொண்டுட்டு வந்துடலாம். அப்படி கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த இலவசங்கள் தானாகவே நின்று போயிடும். இது ஒரு செயலில் இவங்க 3000 இல்லைங்க 30,000 கொடுத்தாலும் ஜனங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க கொடுக்குற பணம் ஓட்டுக்காக. இப்போ உங்கள் ரேஷன் கார்டு, என்னுடைய ரேஷன் கார்டு, தம்பி ரேஷன் கார்டு, எல்லா ரேஷன் கார்டு மேலேயும் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கான். ஆமாம், அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட பேசுகிறேன். ஏன்னா 2021 திமுக அரசு இவ்வளோ கடனை நீ வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஏன் 3000 ரூபாய் கம்மியாக கொடுக்குற?